எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி சண்டேயை வந்து ஸ்பெஷல் ஆக்குறதே ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். அதனால் ஒரு சிம்பிளான ஒரு சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்ற ஒரு சிம்பிளான நான்வெஜ் ரெசிபி தான். இந்த மாதிரி சிம்பிளாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சிக்கனை வச்சு ஒரு செமி கிரேவி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு ஒரு 25லேருந்து சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனு, ஃப்ளேவருக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ ஃப்ளேவருக்கு எடுத்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 25 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். இன்னும் வந்துட்டு எங்கள் அத்தை செய்ய போகிறாங்க. எங்கள் அத்தையோட ரெசிபி தான் இது. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுப்பாங்க. ஒரு வித்தியாசமான, எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு வித்தியாசமாக செஞ்சு பார்த்தா நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதக்கினா போதும். நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு எடுத்து வச்ச சிக்கனை வந்து போட்டுடலாம். அரை கிலோ சிக்கனில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்கணுன்னா ஒரு 2 நிமிஷம். சிக்கன் மேலே இருக்கிற அந்த ஸ்கின் வந்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகணும். கலர் சேஞ்ச் ஆகி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம குழம்பு பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். மகாராணி குழம்பு பவுடர் தான். குழம்பு பவுடர் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அரைச்சி அந்த கொஞ்சோல தண்ணி அலசி ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போது அந்த சிக்கனில் நல்லா காரம் நல்லா இறங்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பும் போட்டுவிட்டோம். நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெரியலை, காட்டலை, ஆனால் உப்பு போட்டுட்டோம். நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இப்போ தான் கொதி வந்திருக்கு. இது வந்து எங்கள் அத்தையோட கைப்பக்குவம். எங்கள் அத்தையோட சமையல் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துட்டு இப்போ 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். சிக்கன் வந்து ஒரு 3/4 வெந்துட்டு
இந்த ஸ்டேஜில் சிக்கன் பொரிக்கிறதுக்கும் வந்து சைடில் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பொரிக்கலாம். பொரிச்சிட்டு நம்ம இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இந்த சிக்கன் கிரேவிலேயே அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் எங்கள் அத்தையோட டெக்னிக்கு. போடும் போதே கொஞ்சம் குறைவாகவே எண்ணெயை ஊற்றிட்டோம். இப்போ குறைஞ்ச எண்ணெயிலேயே சிக்கனை பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு இந்த கிரேவியில் ஆட் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். ஒரு சைடில் சிக்கன் கிரேவி, ஒரு சைடில் சிக்கன் ஃப்ரை. பாருங்கள், சிக்கன் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்துட்டு சிக்கன் ஃப்ரைக்கு ஒரு 65 மசாலா போட்டு ஊற வச்சு உப்பும் கொஞ்சம் லெமனு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு வச்சுருக்கோம். மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இல்லையா. இப்போது ஃபுல்லாக சிக்கன் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம். தேங்காயில் வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் மட்டும் அரைச்சி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். தேங்காய் போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி நுரை கூடி வந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், ஒரு சைடில் சிக்கனும் பொரித்து முடித்தாச்சு. சிக்கன் பார்க்கவே அழகாக இருக்குல்லையே, டெம்டிங்காக இருக்குது. இப்போது கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி போட்டு எடுத்து வச்சாச்சு. சாப்பாடும் ஏற்கனவே வடித்து வச்சோம். பாருங்கள், நுரை கூடி வந்திருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த நல்லெண்ணெய், சிக்கன் பொரிச்ச எண்ணெய், அந்த எண்ணெயை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது கரம் மசாலா வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கோம். ஃப்ளேவருக்காக நல்லா வாசமாக இருக்கும் கரம் மசாலா போடும்போது. கரம் மசாலா கொஞ்சம் பற்றி இருக்கல, அதனால் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அடுப்பில் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். குழம்பு வந்து செமி கிரேவியாக நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்தால் ஊற்றி சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இதுதான் எங்களோட மத்தியானத்துக்குள்ளே லஞ்சு. கொஞ்சம் தேங்காய் சாதம், ஒயிட் ரைஸு, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவன் மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போது